எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இட்லின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி ரவா இட்லி தான். இன்றைக்கி நம்ம ரவா இட்லியோட ஒரு சூப்பர் டேஸ்டியான இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த அட்டகாசமான காம்பினேஷனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவா இட்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சில இன்க்ரீடியன்ஸை தாளிச்சிக்கலாம். அதுக்கு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, அடுத்து 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, நெக்ஸ்ட் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து குயிக்காக மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் நான் 2 கப் சிரோட்டி ரவையை ஆட் பண்ணுறேன். இது ரொம்பவே நைஸாக இருக்கும். இந்த ரவை யூஸ் பண்ணும்போது இட்லி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ரவை உங்களுக்கு மார்க்கெட்டில் நல்லா ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ரவை இட்லி பண்ணும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரவை 1 நிமிஷத்துக்கு வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். முந்திரி பருப்பு சேர்க்கறதால நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். ரவை ரோஸ்ட் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் 2 கப் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் நல்லா அடித்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கடைசியாக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டு 30 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நான் 1 டீஸ்பூன் ஈனோ ஆட் பண்ணுறேன். ஈனோ உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ஆப்ப சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஈனோ ஆட் பண்ணதும் தண்ணி ஊற்றி சரியான கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரவை தண்ணி எல்லாம் அப்சார்ப் பண்ணி நல்லா திக்காயிடுச்சு. மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்புறம் இட்லி நல்லா வராது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஈனோ இட்லி பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் முன்னாடி ஆட் பண்ண வேண்டாம். இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெயை தடவுங்க. நான் கொஞ்சம் வறுத்த முந்திரியை இட்லி தட்டில் வைக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்துட்டு இட்லி தட்டில் ஊற்றுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் இட்லி தட்டை வச்சு மூடி ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு. இட்லி தட்டில் இருந்து எடுத்துட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. இது ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் எப்போ வேணும்னாலும் டிஃபன் இல்லைன்னா டின்னருக்கு கூட செய்யலாம். பார்த்தீங்க இல்லையா, அருமையான நல்ல சாஃப்டான ரவா இட்லி எப்படி செய்யறதுன்னு. இஞ்சி சட்னிக்கு சில பொருட்களை வதக்க போகிறேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் தோல் சீவி நறுக்குன இஞ்சி 1/2 கப், 2 வெங்காயம் நறுக்குனது, 6 பச்சை மிளகாய், 6 காஞ்ச மிளகாய், 2 துண்டு புளி போடுங்க.
மிளகாய் நிறைய இருக்குன்னு யோசிக்காதீங்க. இதுக்கப்புறம் தேங்காய் வெல்லம் போடுவோம், அதனால ஃப்ளேவர்ஸ் கரெக்டாக இருக்கும். போட்ட பொருட்கள் எல்லாத்தையும் 5 நிமிஷத்துக்கு வதக்குங்க. பாருங்க, வெங்காயம் பாதி வதங்கியிருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய், 1/2 கப் கொத்தமல்லி போட்டு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் கிண்டுங்க. கடைசியாக இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போடணும். நான் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாற்றுங்க, அப்போ தான் சீக்கிரம் ஆறும். வதக்கின வெங்காயம் இஞ்சி எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைக்கலாம். நான் இந்த ஃபுட் ப்ராசஸரில் அரைக்க போகிறேன், ஆனால் நீங்கள் இதை மிக்சர் ஜார்லேயும் அரைச்சிக்கலாம். முதல்ல தண்ணி இல்லாமல் அரைங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி சட்னி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருங்க. கடைசியாக இதில் 1 துண்டு வெல்லம் போடுறேன். நம்ம போட்ட இஞ்சி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாயோட காரத்தை பேலன்ஸ் பண்ண வெல்லம் போடணும். சட்னி அரைச்சாச்சு. இதில் இனிப்பு, காரம், புளிப்பு எல்லா ஃப்ளேவரும் இருக்குங்க. சாப்பிட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதில் சில பொருட்களை தாளித்து சேர்க்க போகிறேன். தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாய், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதும் இதை சட்னி மேலே ஊற்றுங்க. சுவையான இஞ்சி சட்னி இப்போ ரெடி. ரெண்டு சூப்பர்பான ரெசிபீஸ் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.